பராபவ தமிழ் வருஷத்தோட வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கறத படிச்சு பார்க்க போறோம். ஸோ பஞ்சாங்கம் எல்லா ஒரு புது வருஷத்துக்கும் படிக்கணும், இல்லை படிக்கிறதுக்கே. ஸோ ஆன்லைன்ல நான் படிச்சு காட்டுறேன், நீங்களும் கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் பராபவ வருஷத்திய பலன் என்ன அப்படின்னா, மிக்க பராபவத்தின் மேதினியர் பின்மழையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கு மின்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு சொல்லி பாடல் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது நம்ம பின்னாடி பார்த்துருவோம். ஸோ ராஜா குருவா வர்றதுனால மக்கள் எல்லாரும் யாகம் முதலான உற்சவங்கள்ல செஞ்சு நல்ல ஒரு சந்தோஷம் அடைவாங்க அப்படின்ற பலன் கொடுத்துருக்காங்க. அதிகமா மழை பெய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பசுக்கள் அதிகமா பால் சுரக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. மந்திரி செவ்வாயா வர்றதுனால காற்றுடன் கூடிய அக்னியினால் அதிக சேதம் ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மழை மேகங்களினால் தடைப்படும் அரசர்களுக்கு விரோதம் உண்டு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சேனாதிபதி சந்திரனா வர்றதுனால அதிகமான மழை இருக்கும் அப்படிங்கிறதையும், விலைகள் எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்ற விஷயங்களையும், ஜனங்கள் நோயற்று வாழ்வார்கள் அப்படின்றதையும், பசுக்கள் அதிக பால் கறந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ராசாதிபதியா சனி வர்றதுனால மழை குறைவினால் விலை ஏற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் லக்னாதிபதி 12 சத்ரு வீட்டில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 11 நட்பு வீட்டில் இருக்கிறார். குரு 2 இருக்கிறதுனால பண கஷ்டம் அப்படின்றது ஏற்படாது. விளையாட்டுத்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. தன லாபம், சூதாட்டம், கேளிக்கை விளையாட்டுகள், பணம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் நிறத்துல இருக்க வஸ்துக்களோட விலை ஏற்றம் பெறும், தங்கம் விலை ஏற்ற இறக்கமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மஞ்சள் நிறம் ஏற்றம் பெறும் அப்படின்றது குரு தன்னோட உச்ச ராசிக்கு வர்றதுனால இந்த பலனை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த கிரகத்துல இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் பண்றதுனால என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அங்காரகன் அப்படிங்கிற செவ்வாய் வருட ஆரம்பம் முதல் ஆணி 32 வரைக்கும் இயந்திர விருத்தி, சாகச காரியங்களால் தன லாபம், பூமியில் குழப்பம், சமுத்திர கொந்தளிப்பு, அந்நிய நாட்டில் சுகமின்மை, ஆடி முதல் ஐப்பசி முடிய வறட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அக்னி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏற்றம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பங்குனி 18 வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 25 முதல் வருடம் முடிய சுகமின்மையில தவிக்கிறார் அப்படின்ற விஷயத்த இதுல கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பராபவ வருஷத்தோட வருஷ பிறப்பு பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லக்ன ரீதியா தமிழ்நாட்டிற்கும் ராசிப்படி பொதுவா உலகம் முழுவதுக்கும் பலன் எடுத்துக்கணும். வருஷ ஆரம்ப லக்னம் ரிஷபம், வருஷ ஆரம்ப ராசி கும்பம், வருஷ ஆரம்ப நவாம்ச லக்னம் சிம்மம், நட்சத்திரம் சதயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ லக்ன ரீதியாக நம்ம பார்த்தோம்னா லக்னாதிபதி 6ஆம் பாவாதிபதியா வர்றாரு. 12 போய் சத்ரு வீட்டுல மறைஞ்சிடுறாரு. அதனால நாட்டுக்கு எதிராக தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக பெண்களால் தொல்லை ஏற்படும். குரு 2 8 11ஆம் அதிபதியாக இருந்து 2 இருப்பதால் விளையாட்டுகளில் கவனம் தேவை. 3ஆம் அதிபதி 10 ராகு தொடர்போடு இருப்பதால் விஷஜந்துக்களால் தொல்லை ஏற்படும். 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றுள்ளதால் உஷ்ணம் அதிகம், அதாவது சூரியன். 2 5க்கு உடையவர் புதன் 11 நீசம் பெறப்பட்டதால் மாணவர்களோட படிப்பில் கவனம் தேவை. உங்க வீட்டுல மாணவர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கவனமா அவங்கள படிக்க வைங்க. 7 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 11 இருப்பதால் மக்களுக்கு சுகம் குறைவு. 9 10ஆம் அதிபதியான சனி இங்க 11 இருப்பதால் நெருப்பு, ஆயுதம் இவற்றில கவனம் தேவை. இதுதான் இந்த வருஷத்தோட பிறப்பு பலன்.